கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 5/3/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் 4 மாடுகள் இருக்குதுங்க. 4மே வந்து எல்லாமே தரமாக கறக்கூடிய மாடு. சோ குவாலிட்டியான செவல மாடு இருக்குது, மயில மாடு சோ குவாலிட்டியில் இருக்குதுங்க. காரி மாடு 2, நல்ல காராம்பஸ் 1, காரி மாடு 1, ரொம்ப லோவான பட்ஜெட்டில் இருக்குதுங்க. 2 மயில மாடு இருக்குதுங்க. மொத்தமாக வந்து பதிவு எல்லாமே முழுமையாக பாருங்கள். என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம், என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு கூப்பிடுங்க. விற்பனை பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஒரு 6 பல்லுங்க காரி மாடு, 2ஆம் மீத்து. இளங்கன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத கண்ணில் நம்மளை இதை கொடுத்துருந்தாங்க. நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்கும். பல்லு 6ங்க. முதலீத்து போட்டு நல்ல முறையாக கறந்துட்டாங்க, கால் அணைக்காமல். யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரியும், யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும், நல்ல வாய்க்கடைசியில் தீவனத்தில் நல்லா அடத்தீவனம் எடுக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், மிரளி படபடப்பு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு அமைதியான மாடு. ஜெட் பிளாக்கில் காரி மாடாக தேடிட்டு இருக்கிறவங்க. 2ஆம் மீத்து 6 பல் கிடாரிங்க. ரொம்ப சாதுவான குணமுங்க. கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. வீடியோவும் முழுமையாக பாருங்கள். மாடு எங்கே நீவி எங்கே தொட்டாலும் எதுவும் பண்ணாது. அப்படியே தலை குனிஞ்சிட்டு ரொம்ப சாஃப்டாக நிற்கும். எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. பால் கறக்கும் போது காலை தூக்கி பின்னாடி வச்சுக்க மாட்டேங்க. அதே மாதிரி பின்னாடி வச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல புத்தி குணத்தில் அருமையான மாடு. போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பெண்களே கால் அணைக்காமல் கறந்துட்டு இருந்தாங்க. கண்ணு போட்டதுலேருந்து எந்த தொந்தரவும் இல்லைங்க. இந்த மாட்டை வந்து கறவைக்கு பழக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு அமைதியான குணம் இருக்குது. மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க. நேரம் 2 லிட்டர் பால் வந்து தாராளமாக கறக்கூடிய அளவுக்கு மடிகாம்பு இருக்குது. காம்பு நாளுக்கு இடைவெளி தெளிவாக ரவுண்டு விரல் கேப் இருக்குதுங்க. மடி நல்லா வரும். கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 25 நாள் ஆகுங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான காலைக்கு தெளிவாக இனம் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பல்லு 6ங்க. 2ஆம் மீத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் 2 லிட்டர் பால் தாராளமாக எதிர்பார்க்கலாமுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்கும் கேரண்டி நம்ம கொடுக்குறோம். மாடு கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு ரொம்ப அமைதியாக சாஃப்டாக நிற்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோமுங்க. நம்ம தெளிவான மாடுகள், அதாவது வந்து தெரிஞ்ச மாடுகள் இருந்தால் மட்டும்தான் சின மாடுகள் வாங்கிட்டு வரோமுங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். நிறைய வந்து சின மாடு இருக்குதுன்னு கூப்பிடுறீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாடாக இருந்தால் வாங்கிக்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு கறந்துட்டு இருக்கணுமுங்க. தெரியாத மாடாக இருந்தால் கண்டிப்பாக வாங்குறதில்ல. கண்ணு போட்ட பிறகு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாடு, நல்ல முறையாக கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடுங்க. 2ஆம் மீத்துங்க. 6 பல் கிடாரி. நேரம் 2 லிட்டர் பால் கறக்குங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 36,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க. விற்பனை விலையும் ரொம்ப எல்லாத்துக்கும் வாங்கக்கூடிய அளவுக்கு தரமான விலை தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். காங்கேயத்துக்கு மேலே பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 10வது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க. 2 பக்கமே மாடுகள் கன்றுகள் இருக்குங்க. நீங்கள் வரும்போது எந்த மாடு எந்த கன்று எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டுட்டு ஃபோன் பண்ணி நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் பண்ணிக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகைகள் அனுப்ப சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். மாடு நம்ம சொன்ன நேரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து இருக்க வரைக்கும் நம்ம முழு பொறுப்பெடுத்துக்கோங்க. வீடியோவில் 2வது பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காராம்பஸ் மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடவெட்டு கிராஸ் மாடுங்க. அதாவது நாட்டு மாட்டில் பிறந்த கன்று. நல்ல வட்டக்கோம் அமைப்பில் இருக்குமுங்க. மடிகாம்பு சுத்தம் இருக்கும். ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 7 லிட்டர் கறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் மாடு கறந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் 3 லிட்டர் குறையாமல் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க. நல்ல நீளத்தில் இருக்குங்க, நல்ல அகலத்தில் இருக்கும், நல்ல புறவேற்றத்தில் இருக்கும், மடிகாமல் சுத்தம் இருக்குங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டை மாடு வந்து புறமேற்றம் இருந்தாலே மடி நல்லா வரும். சாதுவான குணம். இன்றைக்கி வந்து பால் வந்து 1/4 லிட்டர் எச்சா கறக்குது, 1/2 லிட்டர் கம்மியாக கறக்குது அப்படிங்கிறத விட இன்றைக்கி நாட்டு மாடுகள் வந்து வச்சு பராமரிக்கணும் அப்படின்னா முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது சாதுவான குணம். அதே மாதிரி கறவைக்கு கால் அணைக்காமல் வேணும் தான் 99% பேர் கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாடுக்கு தான் இன்றைக்கி போட்டுக்கிற மாடு எல்லாமே. நீங்கள் தோல் மேலே கைத்து போட்டு பால் கறக்கலாம். அந்தளவுக்கு மாடு குணவனத்தில் இருக்குங்க. புனையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி பால் கறப்பாங்க. மறுபடியும் வந்து கண்ணுக்குட்டி ஊட்டினதுக்கப்புறம் மாட்டை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா பெரியவங்க தான் கறந்துட்டு இருந்தாங்க. கண்ணுக்குட்டி அவுத்துட்டு கட்ட முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் பிடிச்சி கட்டி கறந்துட்டு இருந்தாங்க கண்ணுக்குட்டியை. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை கொண்டு போய் மாடு ஊட்ட வரைக்கும் சுரக்க வரைக்கும் கிட்ட விட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தள்ளி நிறுத்தினாங்கன்னா ஸ்டூல் போட்டு கறந்து எந்திரிச்சு வருவாங்க. மறுபடியும் கண்ணுக்குட்டி ஊட்டினதுக்கப்புறம் மாடு வந்து பிடிச்சி கட்டிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல பழக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு. கறவை கால் அணைக்காமல் நேரம் 3 லிட்டரில் வேணும். காராம்பசு மாடு நல்ல பால் மறையோடு இருக்குதுங்க. பால் மறையோடு இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறவை திறன் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடு வந்து 3 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்குறோமுங்க. போட்டால் 3வது கண்ணுங்க. பல் வந்து கடை சேர்ந்துருச்சு. ரொம்ப கறிப்பிடிவும் இல்லை, ரொம்ப வாடல் தரம் இல்லை, கரெக்டான ஒரு உடம்பு கணத்தில் இருக்குதுங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. 3வது பார்க்குறது ஒரு சோ குவாலிட்டியான செவல மாடுங்க. நல்ல 4 பல் கிடாரி, 2ஆம் மீத்து கிடாரிங்க. இதுவும் கண்ணுக்குட்டியில் நம்ம கொடுத்தது தான். நெட்டு நீளத்தில் நின்று பார்க்குற தோரணையில், இந்த சின்ன முகத்தில், அளவான பயிர் கொம்பு அமைப்பில், நல்ல வட்டக்கொம்பா, நல்ல புறவேத்தம், மடிகாம்பு சுத்தம், மாடு நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பில் சோ குவாலிட்டியான மாடு அப்படிங்கிறது செவல மாட்டில் எங்கேயாவது ஒன்று வந்து இந்த மாதிரி கிடாரி வருது.
முகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்சுமிகரமான முகம், லட்சுமி சுழியும் இருக்குதுங்க, தாவணி சுழியும் இருக்குது. வேணுங்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஷோ குவாலிட்டியான மாடுகள் அதிக அளவில் நம்ம கொண்டாந்து போட முடியறதில்ல. குறைப்பழுது இருக்காதுங்க, கழிப்பு சுழி இருக்காது. பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து 2ஆம் நேற்று தானுங்க. ஆனால் தலையதுலேயே 3 லிட்டர் பால் கறந்தது. அந்தளவுக்கு மடிக்காமல் இருக்குங்க. சிந்து மாடு தோற்று போயிருங்க மடி வரும்போது. அந்தளவுக்கு நல்லா மடிக்காமல் சுத்தம் இருக்கும். கறவை வந்து நம்ம எதிர்பார்க்குற கறவை 2 வடி இருக்குன்னு நினச்சோம்னா 2 லிட்டர் இருக்குன்னு நினச்சோம்னா 2.5 லிட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான செவல மாடு. அதிக அளவில் இந்த மாதிரி ஷோ குவாலிட்டியான மாடுகள் நம்மளுக்கு கொண்டாந்து போட முடியறதில்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு வந்திருக்குது. பல்லு 4ங்க. அதுக்கு உண்டான விலையும் இருக்கும். மாடு வந்து 8.5 மாதம் செனை. இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னும் 30 நாள் கண்டிப்பாக பிடிக்குங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். லட்சுமி சுழி, தாவணி சுழியோடு வேணும். செவல மாடு நல்லா குவாலிட்டியில் கேட்டுட்ருக்கிறவங்க 8.5 மாதம் செனையோட இன்னொரு 20-30 நாளில் வந்து கன்று போட்டுக்கும். இந்த தரத்தில் வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க. அணைச்சும் கறக்கலாமுங்க. காலை அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். அந்த மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குது. நல்லா சின்ன முகத்தில் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இதோட விற்பனை விலை 4 பல்லுங்க, 2ஆம் மீது நேரம் ஒரு 3 லிட்டர் கறவை கறக்கூடிய அளவுக்கு நல்ல மடிக்காமல் சுத்தமாக இருக்குது. தெரிஞ்ச நண்பர்கிட்டே இருந்த மாடுங்க. விற்பனை விலை 67,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுடுங்க. எல்லா மாடும் அதிக விலையில் நம்ம போடுறதில்ல. நல்ல மாடுகள் நல்ல கண்ணுகள் வந்தால் மட்டும் அந்த குவாலிட்டியான விலை, குவாலிட்டியான தரம் இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு கூப்பிடுங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடுகளையும் பாருங்கள். ஒவ்வொன்றா என்னென்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம். வீடியோவில் 4வதாக பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்பு மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போட்டால் 3வது கன்று, ஏற்கனவே 2 கன்று போட்டிருக்குதுங்க. இதுவும் வந்து தெரிஞ்ச இடத்துல நம்ம ஏற்கனவே 2-3 மாடுகள் கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்டே கறந்துட்டுருக்கிற மாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குணமுங்க. காலை அணைச்சும் கறக்கலாமுங்க, அணைக்காமையும் கறக்கலாம். எப்படி வேணால் மாடு கறந்துக்கலாமுங்க. மற்றபடி கறவைக்கு கேரண்டி கொடுக்குறோம். மடிக்காமல் சுத்தம் இருக்குது. இந்த மாடும் கன்று போடுறதுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. மாடு நெட்டு நீளத்தில் நல்ல பெருவட்டான மாடு. பயிர் கொம்பில் சின்ன முகத்தில் நல்ல தோல் நைசிலிங்க. ரொம்ப குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல நாட்டு மாட்டுக்கு உண்டான தெளிவான கால் கருப்பு, புறமாடு ஏற்றம், வால் சொன்னோம், அடிவேர் ரொம்ப தொங்கல் இல்லாமல், குறைப்படுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல ஒரு மாடு. மயில மாட்டில் நல்லா தெளிவான மயிலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க அருந்தாடையில் வாழை இருக்கிறதுலைங்க. மடிகாமல் சுத்தம் எல்லா குணவனும் இருக்கக்கூடிய மாடுங்க. உழவு பழக்கம் ஜம்முன்னு ஓட்டி வச்சுருக்கிறாங்க. இது கூட இன்னொரு மாடு இருந்ததுங்க. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரே இடத்துல இருந்தது. இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உழவில் அருமையாக ஓட்டி வச்சுருக்கிறாங்க. உழவு பழக்கத்தோடு வேணும், கண்ணுக்குட்டி போட்டு அப்படியே பாலும் கறந்துக்கணும், உழவும் பழக்கணும், அவர் ஓட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க. மாடு எந்த விதமான சேட்டை தொந்தரவு அந்த மாதிரி எந்த கழிப்பும் இருக்காதுங்க. தீன் தண்ணிக்கு அதே மாதிரி அருமையான வாய் கடிச்சு, நல்ல தெளிவான வாய் கடிச்சு இருக்கும். பல்லு கடைமுளைப்புங்க. மாடு 3ஆம் மீட்டு போட்டால் 3வது கண்ணுங்க. நேரம் ஒரு 2 to 2.5 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். மற்றபடி புறவேத்தத்துலேயோ வால் சன்னத்துலேயோ மாட்டில் கலைக்கிற அளவுக்கு எந்த ஒரு தவறும் கிடையாது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு எல்லா உத்தரவாதமும் நம்ம கொடுக்குறோம். கன்று போட்ட பிறகு பால் கறக்கிறதுக்கும் 4 காம்பில் தெளிவாக பால் வர்றதுக்கு உண்டான உத்தரவாதம் எல்லாமே கொடுக்குறோங்க. இந்த 3ஆம் மீட்டு கடைப்பல் முளைப்பு 9 மாதம் சினை மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 56,000 ரூபாய்ங்க. நம்ம போடுற ரேட் எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவிலும் நம்ம சொல்கிறதில்ல. எல்லாத்துக்குமே அனுசரித்து முன்ன பின்ன தூரம் தொலைவில் வந்து கூப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி அனுசரித்து கொடுக்குறோம். வண்டியிலும் ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுத்துட்றோங்க. லோக்கல்லேருந்து கூப்பிட்டிங்கனாலும் ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 1000 to 1200 to அந்த ரேஞ்சு தான் வாங்கி டெலிவரி நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. டெய்லியும் மாடுகள் கண்ணுகள் விற்பனை பதிவு போடுறோம். வெளியூர் வெளி மாவட்டத்தில் நிறைய வாங்குறாங்க. எல்லாருக்கும் ஜாயிண்ட் வாடகை சொன்ன மாதிரி கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்டுருக்குறாங்க. நல்ல முறையாக பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டி இன்றைக்கும் வந்து 4 மாடு 5 மாடு விற்பனை பதிவு போட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தரம், ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அதனால் நிறைய வந்து மக்கள் நம்பிக்கையும் வச்சுருக்கிறாங்க, வாய்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. அதை நல்ல முறையாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் ஒரு 5லேருந்து ஒரு 8 விற்பனை பதிவு கண்டிப்பாக போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க.
இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாட்டையும் பாருங்கள். அதுவும் நல்ல பெருவெட்டு மாடு. இதோட ஜோடி தானுங்க. அதுவும் 8 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கன்று போகிறக்கு இன்னொரு 20 நாள் ஆகுங்க. அந்த மாடு கன்று போகிறக்கு ஒரு 30 நாள் 35 நாள் ஆகும். அது மாதிரி ஒரே மாதிரியான மயிலக்காலைக்கு இன்னும் சேர்க்கப்பட்டு தெளிவாக பிறந்திருக்கு. வளர்த்தி வச்சுருக்கக்கூடிய மாடுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க. மாடுகள் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து விற்று இன்னொரு இடத்துக்கு போனாலும் மாடு தீன் தங்கில, உங்களுக்கு தண்ணி குடிக்கல, மிரண்டுட்டு நிற்கிது, புது ஆளுகளை சேர்த்துக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாத மாடுகள் தாராளமாக இந்த 5 மாட்டில் நீங்கள் யாருக்கு எந்த மாடு பிடிச்சாலும் 100% நம்பி எடுக்கலாம். வீடியோவில் பார்க்குறதுங்க நல்ல பூச்சிக்கு அலையாட்ட தோற்றம் உள்ள ரெட்டத்தை மலை அமைப்புங்க. 5.5 அடி உயரம்ங்க. நம்ம கம்பி வலி வந்து பார்த்திங்கன்னா 5 அடி உயரம் இருக்குது. 5.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல ரெட்டத்தை மலை அமைப்பு. கால் கருப்பு மயிலக்கால பூச்சிக்கு அலையாட்டு ஒரு மாடு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யுங்க. மிஸ் பண்ண வேண்டாம். குணவனத்துலேயும் அருமையாக இருக்கும். 8 மாதம் சினை உறுதி. 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 25 நாளுக்கு குறையாது, 30 நாளுக்கு மீறாதுங்க. கன்று போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மடி வைக்குங்க. நல்ல புறவேத்தம். மாடு நல்ல கணத்தில் இருக்குது. நெட்டுலேயும் நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்லா விளாறுவோம் அமைப்பில் நல்ல புறவேத்தத்தில் 4 காம்பு நல்லா பூங்காமல் வரக்கூடிய மாடுங்க. இந்த சுத்தமான மாடுங்க. பல் வந்து சேர்ந்து கடைமுளைப்பாகி ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. இன்னொரு 7 டீத்துக்கு வச்சுக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். நல்ல மயில மாடு, பெருவெட்டில் சரியான பெருவெட்டு மாடுங்க. டயர் வண்டி ஏறுதாட்டு இருக்கும். அதே மாதிரி குணவனத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும். பயந்துக்க வேண்டாம். கொம்பு பெருசாக இருக்குது, மாடு பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. புதுசாக மாடு வாங்கி பால் கறக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாடு 100% நீங்கள் தேர்வு செய்யலாம். ஏன்னா மாடு தான் பெருசாக தவிர குணத்தில் நல்லா பச்சை குழந்தையாட்டு இருக்கும். கன்று வந்து பார்த்திங்கன்னா போனேத்து மயில காலக்கன்று நம்ம தான் வாங்கி கொடுத்துருந்தோம். 38,000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். அந்தளவுக்கு கன்று நல்லா வளமாக வரும். இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 57,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு கேளுங்க. எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் வாடகையில் 100% பண்ணித்தரோங்க. அதே மாதிரி 50 to 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு 1000-1500 ரூபா தான் வந்து வாடகை தொகை வசூல் பண்ணிகிட்ருக்குறோம். டெய்லியும் மாடுகள் கண்ணுகள் விற்கிதுங்க. எல்லா ஊருக்குள்ளும் ஜாயிண்ட் வாடகை போயிட்டே இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் ஈஸியாக நம்மளால் டெலிவரியும் பண்ண முடியும். வேணுங்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க.